సోప్ న్యాచురల్ గా తయారు பண்ற సోప్ இது போட்டு குளிச்சிங்கன்னா பிரச்சனையே లేదు அப்படின்ற அளவுக்கு மேம் இப்ப நமக்கு வந்து நிறைய பரு வருது ஃபேஸ் க்ளோவே இல்ல டல்லா இருக்கு அதுக்கெல்லாமே இப்ப பயங்கரமா ஏஆர்டி ஹேண்ட்மேட் ப்ராடக்ட் அல்டிமேட் பொள்ளாச்சியில மேம் ரிவ்யூ வந்து எக்ஸ்ட்ராடினரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க டவர் கம்மி தான் நான் முடிச்சதுக்கு அப்புறம் ரீச் ஆயிக்கும் ஆனா அப்டேட் ஆயிடுச்சுல எல்லாத்துலயும் அது பெருமை இது என்ன சோப்பு தங்கம் மஞ்சிஸ்தா தான் நம்ம அந்த மங்குக்கே மஞ்சிஸ்தா தான் ஆவாரம் பூ சோப்பு அடி தூள் எக்ஸஸ் ஆயில் ரெடியூஸ் பண்ணும் எக்ஸஸ் ஆயில் உப்டான் உங்களுக்கு 2-3 இது மிக்ஸ் பண்றதாங்கடா ஆலோவேரா மேம் ஆலோவேரா எக்ஸ்ட்ராடினரி முல்தானி மெட்டி அடி தூள் வித் ஃப்ளாரல் அல்டிமேட் கிரீன் கிராம் வந்து இன்னும் சூப்பர் பிளைனும் அந்த கிரீன் கிராமும் வேற லெவல் என்னடா ரெட் சாண்டல் அல்டிமேட் மேம் ரெட் சாண்டல் சூப்பர் டக்கர்னு வாங்கல்ல ஏஆர்டியோட சிக்னேச்சர் சோப் இதெல்லாமே சுட சுட புக்கிங்க இது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த லிப் பாம் சூப்பரா இருக்கும் லிப் பாம் எக்ஸ்ட்ராடினரி மேம் லிப் பாம் எல்லாம் அதுலயும் இந்த பபிள் கம் ஃப்ளேவர் ஒன்று வரும் பாருங்க ஃபுல் சோல்ட் அவுட் இது என்னது இது கேரமல் ஃப்ளேவர்ஸ் இருக்கு என்ன ஃப்ளேவர் வேணாலும் போட்டு தருவாங்க கப்பு சூப்பர் மேம் எந்த கப் சாம்பிராணி ஐயோ கப்பு எங்க வீட்ல ஏத்துறோம் நம்ம மார்னிங் அண்ட் ஈவினிங் எங்க வீடே ஃபுல்லா புகையா இருக்கும் நம்ம வீட்ல ஓமம் வளர்த்தது நல்லது நம்ம வீட்டுக்கு எல்லா செல்வமும் வரும்னா எங்க வீட்ல ஃபுல்லா ஏத்தி விட்டுறாங்க எல்லாம் நல்லது எதுக்கு ஏற்றுவான்னு தெரியுமா நான் சொல்லிட்டு போவேன் நான் போயிட்டு வரத்துக்குள்ள இதை ஏற்றி வைங்க நல்லது நான் வரும்போது பார்க்கணும் நான் படுக்கும்போது என் தலைமாட்டில் வச்சிருவாங்க கொஞ்சம் இந்த பெட்டுக்கிட்டெல்லாம் தலைமாட்டில் வைப்பாங்க காரணம் என்னன்னு வச்சுக்கோங்க அவ்வளோ ஒரு வைப்ரேஷன் அந்த பாசிட்டிவ் நல்லா இருக்கும் ஸோ இது வந்து பல் பொடி இந்த பொடி வச்சு இப்படி மேலையும் கீழையும் தேய்ங்க தயவு செஞ்சு கீக்கிமா நீ இது ஒரு பல்லு கட்டிக்கூடாதா நீ சிரிக்கிறதுக்கு பயப்படுறிய அப்படின்னு கேட்டீங்க ஆக்சுவலா எனக்கு பல்லு எத்தி இருக்குன்னு சொல்லி இந்த நல்ல பல்ல புடுங்கினாங்க புடுங்கி அதுக்கப்புறம் கட்டலை ஏன்னா அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்காரர் எனக்கு நிச்சயாச்சு அதுக்கப்புறம் அதிர்ஷ்டம் இதனாலதான் நினைச்சிட்டு அப்படியே ஊட்டும் புரிஞ்சிக்கவே மாட்டேங்குது புடுங்கிக்கிறியா இதுக்கு மேல புடுங்கினா ஃப்ரெஷ் வந்து பேம்பு ஃப்ரெஷ் என்ன ஃபார் கோல்டு மெடிசன் அவைல கோல்டு கேட்கடா இதுல மெடிசன் ஏதுன்னா ஆயுர்வேதிக் சென்டரா தங்கம் எடை கோல்டுக்கெல்லாம் கிடைக்காது இவங்க வந்து அந்த இது கொடுக்குறாங்க ரோலான் சூப்பரா இருக்கும் இது தாருமா சிரிக்கிறான் பாரு நம்ம பேசுறது சிரிக்காதீங்களா நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன் எந்த ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு கேட்டுறாதீங்க இதுல வந்து கிராம்பு சிரிக்க கூடாது சரியா கிராம்பு வேற என்னமா போட்டிருக்க வாழ்மிளகு பட்டை கிராம்பு வாழ்மிளகு எல்லாமே போட்டிருக்கோம் மத்த இன்கிரீடியன்ஸ் கண்டுபிடிச்சிருவோம் ஆனா பல்லு வலி வராது பல்லு சொத்தைக்கு கூட கிளியர் ஆகும் ஏலக்காயும் இருக்குதுல கண்டிப்பா இது வந்து வார்ட்ரோப் ஃப்ரெஷ்னர் இது நெக்ஸ்ட் வந்து வார்ட்ரோப்ல வைக்கிறதுக்கு ஃப்ரெஷ்னஸ் இது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆக்சுவலா வந்து பெரிய வார்ட்ரோப் வச்சுட்டு ஒன்னே ஒன்று குட்டியோடு நான் வச்சிருக்கேன் பாருங்க அதுவே வாசனை இருக்கும் ஏன் சுஜிமா வார்ட்ரோப் பிரச்சனை பெருசு வைங்க மேம் ஏன் மேம் சின்னது வச்சிங்கன்னு போன தடவை சுஜிமா ஆனா 6 மாசம்னாலும் ஒண்ணுமே ஆகல அப்படியே கபோர்டு திறந்தாலும் அப்படியே கம்மட்டு அது நமக்கு பிடிச்ச ஃபிளேவர் பண்ணி கொடுத்துருவாங்க வெரி குட் ஒரே இது நம்மளோட ஹிட் ப்ராடக்ட் நேத்து சுஜிமா இதுக்காக எனக்கு ஒரு 4 நிமிஷம் டைம் வேஸ்ட் பண்ணி பேசியிருந்தாங்க வேஸ்ட் பண்ணல இட்ஸ் யூஸ்ஃபுல் வேல்யூபிளான ரிவ்யூ தான் ஆனா எனக்கு கொடுக்கறதோட அவங்க தயார் பண்ண அவங்களுக்கு தான் நான் மெயினா சல்யூட் பண்ணுவேன் இந்த ஹேர் ஆயில் ஃபர்ஸ்ட் 1 லிட்டர் 2 லிட்டர் 10 லிட்டர் ரெகுலரா காய்ச்சுறவங்க இன்னைக்கு 100 லிட்டர் காய்ச்சினாலும் பத்தல 100 லிட்டர் காய்ச்சினாலும் ஹேர் ஆயில் பத்தல ஏன் அப்படின்னு கேட்டா ஒரே தடவை தடவுனீங்கன்னா முடி கொட்டுறது நிக்குது இது நான் என்ஜாய் பண்ண ரிவ்யூ ஒரு தடவை தடவுனாலே முடி கொட்டுறது நிக்கும் இதுக்கு ரிவ்யூ நான் தரேன் ஹேர் ஆயிலுக்கு ரிவ்யூ நான் தரேன் அதேதான் 1 மந்த்ல மட்டும் 100 லிட்டர் சேர் பண்ணிருக்கோம் 100 லிட்டர்ன்றது கம்மி நான் சொல்றது கொடுக்க முடியல காய்ச்சிக்கிட்டே இருக்காங்க இதுக்கு ஒரு பெரிய டீம் ஒர்க்கு இதுல போடுற அந்த காய்ச்சறதுக்கு இன்கிரீடியன்ஸ் போடுறாங்களா அது எல்லாமே அவங்களோட ஃபார்ம்லயே மூலிகையா வளர்க்குறாங்க மூலிகையை வளர்த்து போடுற ஒரு விஷயம் தான் இது ஹேர் ஆயில் இது நீ ட்ரை பண்ணிட்டு கண்டிப்பா ட்ரை பண்ணு ஃபர்ஸ்ட் இதுலயே வந்து உனக்கு முடி கொட்டுறது நிற்கும் க்ரோத் பார்த்தேன்னு வச்சுக்கோ அப்படி க்ரோத்
டேண்ட்ரஃப் முதற்கொண்டு நைட்டு நீங்கள் எல்லாம் இந்த கம்ப்யூட்டர் பார்க்குறீங்களா, நைட்டு போட்டுட்டு படுத்துட்டேன் நான், காலம் வர ஃப்ரெஷ்ஷாக ஃபேஸு. இது நைட் இதுமா நலுங்கு பொடி மேம். நலுங்கு பொடி இந்த பாக்ஸ் வந்துருச்சடா, சூப்பர். வித் மஞ்சளோட வித்தவுட் மஞ்சளோட. வித் மஞ்சள் மேம். நலுங்கு பொடி வந்து இதுல ஒரு கிழங்கு சேர்க்கறாங்க, திஷ்டி போகும். அந்த கிழங்கு எதுக்காக போடுறோம் அப்படின்னா, நம்ம தயவு செஞ்சு நீங்க காமன், நீங்க பேர் பப்ளிக் போறோம், நம்ம வெளியில போறோம்னா ஒரு பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்றோம். ஜென்ஸா இருந்தா நீங்க இது டெய்லியுமே நான் வேலைக்கு போறேங்க மேம், அங்க 10 பேர் போற இடம் தான் நான் போடுறோம். அதனால நீங்க ஏதோ ஒரு இடத்துல நம்ம உட்கார்றோம், உட்கார்ந்த சேர்லயே திரும்பி திரும்பி உட்கார்ற இடத்துலயும் இன்ஃபெக்ஷன் தான். சோ அந்த நம்ம இதுக்கு வந்து இடுப்புக்கு கீழே கம்பல்சரி தேவை. இது ஜென்ஸுக்கு மஞ்சத்தூள் இல்லாம லேடிஸ்க்கு மஞ்சத்தூளோட. ஓகே, ஆர் யூ ரெடி? ஐ அம் ரெடி. ஆர் யூ ரெடி? ஐ அம் ரெடி. வாங்கட்டும். கருப்பு கவுனி களிமாவு எல்லா ஊருங்களுக்கும் அனுப்புறோம், வேற லெவல்ல கொடுத்துட்டு இருக்கோம் மேம். இது வந்து பல்கா கொடுக்குறோம். இப்ப ஓபன் டாக்ல என்னதுன்னா, ரீசெல்லர்ஸ் ஹோல்சேலர்ஸ்க்கு கருப்பு கவுனி கொடுக்கலாம். எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஹோல்சேலருக்கு நம்ம கொடுக்க போறது கிலோ கணக்குல, அதாவது ஒயிட் லேபிள் போட்டு கிலோ கணக்குல கொடுக்க போறோம். அதுதான் கருப்பு கவுனி அரிசியோட ஸ்பெஷல். அடுத்தது சத்து கஞ்சி, கருப்பு கவுனி சத்து கஞ்சி மாவு. இது வேற லெவல் ரிவ்யூஸ் எல்லாமே அல்டிமேட்டா கொடுத்திருக்காங்க. இது வெயிட் லாஸ், உடம்பு குறையறதுக்காக வெயிட் லாஸ் மாவு, கஞ்சி மாவு. இது ரெடிமேட் இட்லி. இப்ப குழந்தைங்க ஜென்ஸே நீங்க வெளியூர்ல இருக்கீங்க, லேடிஸ் வெளியூர்ல இருக்கீங்களா, இட்லி மாவு ஆட்ட டைம் இல்லைன்னா கருப்பு கவுனி அரிசி இட்லி மாவும், இந்த கருப்பு கவுனி அரிசி தானே, சிகப்பரிசியா, கருப்பு கவுனி அரிசி இட்லி மாவு மிக்ஸும் வெள்ளை இட்லி மாவு மிக்ஸும் நைட்டு ஒரு டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி விட்டு அடிச்சு உப்பு போட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மூடி வச்சுட்டு படுத்துருங்க. மார்னிங் எந்திரிச்சு நீங்க இட்லி ஊத்துனா சூப்பரா இருக்கும். இந்த கோலப்பொடி வந்து எங்க வீட்டுல கிருஷ்ணருக்கு கோலம் போட்டோம். உங்க வீட்டுல போட்டீங்களா? நாங்க போட்டோம் கிருஷ்ணருக்கு, அவ்வளவு நல்லா இருக்கும். அத்தனை 8 மூலிகைகள் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கோல பவுடர் இது. இந்த கோல பவுடரை அரிசி மாவுல தயார் பண்ணி 8 மூலிகைகள் போட்டு காய வைப்பாங்க. பச்சை கற்பூரம் முதற்கொண்டு இருக்கும் இதுல. அல்டிமேட் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ரிவ்யூ என்னன்னா, ஸோ அவ்வளோ வாசனை அந்த வீட்டில் அந்த கோலம் போடுறது நல்லா இருக்கு மேம். அந்த கோலத்தோட சொல்லுவாங்கல்ல அஷ்டலட்சுமி இருக்கும் அந்த வாசனை. எங்க வீட்டில் நான் சொன்னல, காலம்பரையும் ஈவினிங்கும் நம்ம போடுற கப்பு சாம்பிராணி இதுதான், அதே தான். மார்னிங் அண்ட் ஈவினிங் போடுற கப்பு சாம்பிராணி இதுதான், அல்டிமேட்டா இருக்கும் கப் சாம்பிராணி. அதே கப் சாம்பிராணியில மூலிகைகள் 108 மூலிகைகள் போட்டு கொடுக்குற கப் சாம்பிராணி தெரிக்க விடுறாங்க மேம், அல்டிமேட். அதே தான் உங்களுக்கு குச்சி ஸ்டிக்லயுமே கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து இதோட ரிவ்யூ இட்ஸ் எக்ஸ்ட்ராடினரி. தீர்ந்துச்சு போல இருக்கு. வெறும் பாட்டில கொடுத்துருக்கேன், வெறும் பாட்டில் தான் இருக்கா? அட பாருங்க, ஏதோ மருந்து கொட்டல. இதுக்கு மேலதான் மருந்து கொட்டுவாங்க. இது வந்து நெஞ்சு சளி, நெஞ்சிலையும் தடவலாம். நல்லா அப்படி பிரீத்திங் அப்படியே இன்ஹேல் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ நல்லது, எக்ஸ்ட்ராடினரி. இது வந்து என்னோட பேக்ல பார்த்தா இருக்கும், எப்பவுமே இருக்கும், எப்பவுமே இருக்கும். After applying the hair oil is it must to wash? No must. நீங்க அடுத்த நாள் கூட வாஷ் பண்ணிக்கலாம். தான் சொன்ன, நைட்டு தப்பிட்டு காலம்பர குளிங்க, அப்படி கூட 2 நாள் கழிச்சு கூட குளிங்க, ஒன்றும் இல்லை, அவங்க விருப்பம் தானே அது. அப்படிலாம் பாடி ரொம்ப சில்னஸ்லாம் கொண்டு வராது, ரொம்ப நல்லா இருக்கும். ARD ப்ராடக்ட்ஸ் இட்ஸ் எக்ஸ்ட்ராடினரி. ஹேர் ஆயில், கப்பு சாம்பிராணி, இதெல்லாம் கருப்பு கவுனி கஞ்சி, அந்த களி மாவு. அதே மாதிரி அவங்களோட முக்கியமான விஷயம் நலுங்கு மாவு தான் ஃபர்ஸ்ட் ட்ரேட்மார்க்கே. சோப்ஸ், அப்போ மொத்தம் எல்லாமே சொல்லிட்டு எல்லாமே ஸ்பெஷல் தான் மேம். அதனால தான் எல்லாமே சொல்லுவேன். ஃப்ரீ ஷிப்பிங் లేదు, பார்த்து நீங்களே பண்ணி கொடுங்க, அதுதான் மெயின். ஏன்னா ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்க முடியாது, இதெல்லாம் பேக்கிங் வேற லெவலில் கொடுப்பாங்க, பார்ப்பீங்க வந்தா. தேங்க்யூ மேம்.